இங்கே தங்கமயிலையும் அதாவது சரவணனையும் வழி அனுப்புறதுக்காக பாக்கியமும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சரவணன் தங்கமயில் 2 பேருக்கும் போகிறதுக்கான செலவுக்கான பணத்தையும் கொடுக்க இதை பார்த்துட்டு இந்த மீனா ராஜினி எல்லாரும் ஏன் செந்தில் வரைக்கும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே இந்த மீனாவும் செந்திலும் கிளம்பும்போது 1000 தான் செலவுக்கு கொடுத்தாரு. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் போகிறதுக்கு கூடவே காசு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்த மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி அவங்க எந்த ஒரு எண்ணமும் எடுத்துக்காம நார்மலாக இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சென்னைக்கும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே யார் தங்கமயிலும் சரவணனும் 2 பேருமே போய் புக் பண்ண ஹோட்டலுக்கு போகிறாங்க. ரூம் பற்றின விஷயங்களை சொல்லி கேட்க தான் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் 21,000 நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ரூம் கொடுக்க முடியும். நீங்கள் கொடுத்தது வந்துட்டு 5000 ரூபாய் மட்டும்தான் சொல்ல. இதை கேட்ட சரவணன் உடனே கேட்குறாங்க, அப்படியா, கண்டிப்பாக நாங்கள் இதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். என்ன தங்கமயில், நீ சரியாக பார்க்கலையா? நான் அப்போவே சொன்னல, வீட்டில் உள்ளவங்க கூட பல தடவை பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம உன் மேலே நம்பிக்கை வச்சு பார்க்க விட்டது ரொம்ப பெரிய தப்பாக போயிடுச்சுன்னு சொல்ல. நான் மட்டும் என்னம்மா நினச்சேன், 5000 ரூபாய் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இவங்க இவ்வளோ ரூபாய் சொல்லுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலேன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறாங்க. சரி விடு, அழுகாத, வந்த இடத்துல இப்படி அழுதுகிட்டே இருக்காதுன்னு சொல்லி சரவணன் தங்கமயில கூட்டிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வர எங்கள் மயில் கிட்ட சரவணன் கேட்குறாங்க, இப்போ என்ன மயில் பண்ணுறது? நம்ம கையில் அவ்வளோ ரூபா கூட காசு இல்லை. இதை பற்றி வீட்டில் கண்டிப்பாக அப்பா கிட்ட கேட்க முடியாது. அவர் நம்ம மேலே அதிகமாக கோவப்பட ஆரம்பிச்சிருவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இங்கே சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நம்ம போய் கட்டின திரும்ப பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியாவது வெளியில் எங்கேயாவது ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லி சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோட்டலில் போயிட்டு கேட்குறாங்க. சரிங்க மேடம், நாங்கள் தப்பாக தான் புக் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு அட்வான்ஸ் 5000 ரூபா பே பண்ணோம்ல, அந்த பணத்தை நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் கட்டினது தான். இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டின பே அமௌண்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் சரவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது. என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை சார்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. உங்களுக்கு வேறு ரூம் இருந்தால் வெளியில் போய் பாருங்கள். இல்லையா 21,000 கட்டுற மாதிரி இருந்தால் கட்டிட்டு நீங்கள் உங்கள் ரூமை எடுத்துக்கோங்க தாராளமானு சொல்ல. இதை கேட்ட இங்கே வந்துட்டு சரவணன் ரொம்ப அதிர்ச்சியாக வெளியில் வர, என்னம்மா என்ன சொன்னாங்கன்னு இங்கே தங்கமேல் ரொம்ப ஆச்சரியத்தோடு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அப்போ சரவணன், அப்படியெல்லாம் பணத்தை கொடுக்க மாட்டாங்களா? ஒன்று கட்டினா இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லைனா வெளியில் போக சொல்கிறாங்க. 5000 ரூபாயை நம்ம நட்டப்படுத்திட்டு வெளியில் போய் தங்கவும் முடியாது. நம்ம கையில் இப்போதைக்கு காசும் இல்லை. பேசாமல் நான் வீட்டில் யாருக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலுக்கு வெளியில் வந்து நின்றுட்டு கால் பண்ணுறாங்க. செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க, என்னடா சொல்கிற, 20,000 அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், இப்போது 21,000 மொத்தம். அந்த பணத்தை கட்டினா மட்டும்தான் நாங்கள் இப்போ ஹோட்டலுக்குள்ளே தங்கலான்னு சொல்கிறாங்கன்னு இங்கே கதிர்கிட்டையும் சொல்கிறாங்க. கதிர் இதை கேட்ட அதிர்ச்சியாக, சரி நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி பார்க்குறேன், கொஞ்ச நேரம் நீ ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்த விஷயத்த சொல்கிறதுக்காக செந்தில்கிட்ட ஓடி வராங்க. செந்தில்கிட்ட சொல்கிறாங்க விஷயத்த, என்னடா சொல்கிற, அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கடா போகிறது? வெளியில் போய் இப்போ அப்போன்னு புரட்ட கூட முடியாதே, அவ்வளோ அந்த ரூமுக்கு அப்படி செலவு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் செந்திலும். ஆமாண்ணே, 21,000 ரூபாயா அந்த ரூமுக்கு 3 நாளைக்கு தங்குறதுக்கு. ஆனால் இதை கேட்டால் அப்பாவுக்கு நெஞ்சோலையே வந்துடுமே அப்படின்னு எங்கள் செந்தில் சொல்ல, இப்போ என்ன பண்ணுறது, பாவம் சரவணனை ரொம்ப சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்பி போணுச்சு. அங்கே போய் பாவம் எங்கேயுமே வெளியில் கூட போக முடியாமல் இங்கே வெளியிலேயே நின்றுட்டுருக்க முடியும். பாவம் இல்லை, எனக்கு அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே தெரியும், இதெல்லாம் புக் பண்ணும்போது சரியாக பார்த்து புக் பண்ணுறது இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கா. நேராக பார்த்து பாண்டியன் வராங்க. அங்கே வர பாண்டியனும் வந்து, சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை பார்க்குறாங்க. கதிர் நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும், இவன் என்ன எப்போதுக்கும் கடை பக்கமே கூப்பிட்டாலே வரமாட்டான், இன்னைக்கு அதிசயமாக இருக்குன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லைப்பா, என்னைய பார்க்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி இங்கே பாண்டியன் ரெடி ஆகிட்டு இருக்க நேரத்தில் அவருடைய ஃபோனு டக்குன்னு யாருக்கும் தெரியாமல் எங்கள் கதிரை எடுத்துறாரு. பாண்டியனும் அதை கவனிக்காமல் வெளியில் கிளம்பி போக, எதுக்குடா இப்போ அப்பா ஃபோனை எடுத்தேன்? இதுலேருந்து இங்கே நம்ம ஃபோன் பே பண்ணால் கூட கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும்டா, அப்புறம் அப்பாவுக்கு பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் இங்கே ஏற்கனவே உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு, இன்னும் போனால் சொல்லவே வேண முடியாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லைண்ணே, ஃபோனை கூட அப்படின்னு சொல்ல, இல்லைடா வேணா கதிர் அப்படின்னு இங்கே வந்து செந்தில் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆனால் கதிர் கேட்குற மாதிரி இல்லை, அங்கே அண்ணன் தான் முக்கியம். நீ இப்போ அண்ணனும் அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அண்ணன் இது வரைக்கும் எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில் கூட போனது கிடையாது. ஏன் நம்மளாம் கொடைக்கானல் போனப்போ அண்ணன் நம்ம கூட வந்துச்சான்னு? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணே அப்படின்னு இங்கே செந்தில் கிட்ட சொல்கிறாங்க. செந்திலும், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்ல, இந்த நேரம் போட்டு வெளியில் போய் நம்ம யார்கிட்ட கடன் வாங்க முடியும்? முடியவே முடியாது. நம்ம இந்த ஃபோன்பே தானே பண்ணுறோம். கண்டிப்பாக அப்பாவுக்கு இதை தெரிஞ்சதுக்கப்புறம் வேணால் பிரச்சனை வரட்டும். இப்போதைக்கு வேறு வழியில் பணத்தை எப்படியாவது கட்டிடுவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் செந்தில் வந்துட்டு சரிடா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மனசு நிம்மதி அடையலைனாலும் இங்கே சரவணனுக்காக ஒத்துக்கிறாங்க. உடனே கதிர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க.
சரிண்ணே, நான் இப்போ உனக்கு பே பண்ணுறேன், அந்த பணத்தை நீ அவங்களுக்கு பே பண்ணிடுன்னு சொல்ல, டேய் ஏதுடா அவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, நீ இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சு நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள், 3 நாள் கழித்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே வந்து சரவணனும், என்னடா இந்த 21,000 பணம் உங்களுக்கு நான் சிரமத்தை கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் சம்பள பணம் எடுத்ததும் எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துட்றேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுன்னு, முதல்ல நீ போய் இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வா மயிலு போகலாம், பணத்தை ரெடி பண்ணிட்டானா, கதிர் தான் ரெடி பண்ணியிருப்பான் போல, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி மாமா, நான் தேவையில்லாமல் சிரமத்தை கொடுத்துட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு எதுவுமே தெரியாம மாதிரி திரும்ப திரும்ப மன்னிப்பு மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கு எங்கள் மயிலும். சரி வா மயிலு, இப்போ பேசி என்னாக போகுது, நம்ம இதெல்லாம் சேர்ந்து பார்த்துருக்கணும், நீயும் படிச்சிருக்க, நீயும் எல்லாம் தெரியும்னு நினச்சி தான் உன்னிட்ட கொடுத்தேன், கடைசியில் நீ இப்படி சொதப்புன்னு நானும் எதிர்பார்க்கலையே, இது வீட்டுக்கு தெரிய போனாதான் என்ன ஆகுமோன்னு நினச்சா எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. பாவம் கதை தான் என்னால் கஷ்டப்படுறான்னு சொல்லி தம்பியோட புராணத்தை ஆரம்பித்த உடனே ஒரு வழியாக நமக்கு ரூம் கிடச்சிருச்சு, பணமும் கட்டியாச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இருக்கிற வரையும் இங்கே சந்தோஷமாக மாமா கூட ஜாலியாக சென்னையை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே தங்கமயிலும். உள்ளே போய் பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமா 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. சாரி மாமான்னு ரூம் போகிற வரைக்குமே இந்த சாரியை தவிர வேறு எதுவுமே தங்கமயில் கேட்கவே இல்லை. தாங்கிட்ட தன்னை பற்றின ஒரு நல்ல எண்ணத்தை இங்கே மாமா கிட்ட விதைக்கணும், மாமாவை எப்படியாவது நம்ம பக்கம் சாய்க்கணும்னு நினச்சிட்டே அந்த ஒரு எண்ணத்திலே தான் இருக்காங்க எங்கள் அம்மாயிலும். அதே போல் சரவணன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு ஃபோனை இருந்த இடத்துல வச்சிட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் பாண்டியனு வர, ஃபோனை வேற மறந்துட்டு போயிட்டேன், முக்கியமான ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு போய் ஃபோனை எடுத்து பார்த்தா ஃபோனை காணும், எங்கடா செந்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. வந்து பார்த்தா அங்கனே தான் இருக்குது. சரிப்பா நீங்கள் இந்தாங்கப்பா ஃபோனுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. இல்லைடா நான் போயிட்டு வந்துட்டேன், இனிமேல் இப்போ இந்த வெயிலில் போக முடியாது, ஈவினிங் தான் கொஞ்சம் நேரம் கழித்து போகணும், ஒரு ஆள் நமக்கு படம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அந்த பணத்தை போய் வாங்கலான்னு பார்த்தா அந்த ஆளையே காணும், இப்படியே விட்டால் அவர் கொடுக்காம போயிடுவாரடா செந்தில் அப்படின்னு சொல்ல, உங்களை அனுப்பலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட கடுமையாக பேசவும் மாட்டீங்க, நடந்துக்கவும் மாட்டீங்க, அந்த ஆள் பணம் கொடுக்குற மாதிரியே தெரியலன்னு புலம்பிக்கிட்டே இங்கே கல்லாப்பேட்டிகிட்ட வந்து உட்காராரு பாண்டியனும். என்ன இவர் இன்னமும் போகாமல் இருக்காரு, இவ்வளோ நேரம் என்ன விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்ற மாதிரி இங்கே செந்தில் சமாளிக்கிறாங்க. இல்லைப்பா கடைக்கு கொஞ்சம் ஆட்கள் வந்தாங்க, அதான் செந்திலும் எனக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்ல, கடை பக்கமே வரமாட்டேன், வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்ன ஆள் இன்றைக்கி அதிசயமாக வந்து நிற்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இங்கே பாண்டியன் வேலை பார்த்துட்ருக்கேன். சரிண்ணே அப்போ நான் கிளம்புறேன், நீ வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிரும் இங்கேருந்து கிளம்பி போக செந்திலுக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. இந்த பண விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் வீட்டில் என்ன பிரச்சனை வரும்னு தெரியல, இவர் நடந்துக்கிற விதமே வித்தியாசமாக இருக்குமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் செந்திலும் உள்ளே போக அந்த யோசனையிலே இருந்துகிட்ருக்காங்க. கதிர் இதை பற்றி எந்த பிரச்சனை வந்தானே, எதுவாக இருந்தாலும் நம்ம சந்திக்க போகிற பிரச்சனை தான், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேலை முடிஞ்சு இன்றைக்கி சாயங்காலம் கடையிலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பாண்டியன் அமைதியாக இருக்க, ஆமாம் சரவணன் இங்கே அப்படின்னு சொல்லி மறந்துட்டு கேட்க, என்னங்க மறந்துட்டீங்களா, அவன் தான் இங்கே சென்னைக்கு போயிருக்காளேன்னு சொல்லி இங்கே கோமதியை சொல்ல, சரவணன் எப்போதுமே கைக்குள்ளேயே இருந்து வளர்ந்த பையல்ல, அதான் அவனை விட்டுட்டு என்னால் அவன் இல்லைன்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்ல, இங்கே செந்திலும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க, அப்போ இந்த 2 பசங்களும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுங்க தான் நான் சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லையே அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. சொல்கிற பேச்சு கேட்கலன்னா அப்போ அவங்க உங்கள் பசங்க கிடையாதா அப்படின்னு பழனிவேல் சொல்ல, ஏண்டா நீ வேற வாயை மூடிட்டுருக்கியா, இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணாமல் இருக்க மாட்டியான்னு சொல்லி இங்கே கோமதியும் கண்டிக்கிறாங்க. ஆமாக்கா, ஆனால் உன்னா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட பேச வந்துரு, எங்கே பேசணுமோ அங்கே அமைதியாக இருந்துடுன்னு கோமதியை திட்டிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க பழனிவாளும். சரி கடையோட கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கணும், அரசி எங்கன்னு சொல்லி கூப்பிட அரசியும் வராங்க. இந்தாப்பா அரசி, இந்த கணக்கு விளக்கெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருன்னு சொல்லி கடையோட கணக்கு விளக்கு நோட்டை கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அரசியும் எல்லாம் சரியாக தான்ப்பா இருக்குன்னு சொல்லி கொடுக்க, நல்ல வேலை தப்பிச்சடா, அதுவே நீ கடை கணக்கு விளக்கில் கையை வச்சுருந்த இன்றைக்கி வசமாக மாட்டிருந்திருப்ப, அது அப்பாவோட அக்கௌண்ட்டில் ஃபோனில் இருக்கிறதுனால அப்பாவும் தனக்கு வந்து மெசேஜையும் எதையுமே சரியாக கவனிக்காமல் இருந்துகிட்டு இருக்காரு. செந்தில் வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, விடுன மாட்டினாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இங்கே செந்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன 2 பேரும் காதுக்குள்ளே குசு குசுன்னு மந்திரம் உதற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு எங்கள் மீனா ஒரு அஜய் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலையேக்கா, எதுவும் ரகசியமாக இருக்குமோன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது. பாண்டியன் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து உட்காடுறாங்க. என்னாச்சுங்க, யார் ஃபோன்லன்னு சொல்லி கேட்க, எப்போதும் நம்ம கடைக்கு சரக்கு கொடுப்பாருல்ல அவர் தான் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு நம்ம இப்போ தானே சரக்கெல்லாம் வாங்கி போட்டோம் அப்படின்னு இங்கே கோமதி கேட்குறாங்க. ஆமாம் கோமதி, சரக்கு எல்லாமே வாங்கி போட்டாச்சு, இப்போ அவருக்கு ஏதோ அவசரமாக பணம் தேவைப்படுதான், கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் கேட்குறாரு, நம்ம கூட அப்போ இதுலேருந்து பழக்க வழக்க வச்சுக்கிட்டாலே இதனால் வரைக்கும் நம்மக்கிட்ட பணம்னு வந்து நின்னது கூட கிடையாது, இப்போ போய் பணம் கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஏங்க இத்தனை வருஷமா பழக்கப்பட்ட ஆளுன்னு சொல்றீங்க. அவசரத்துக்கு உதவி பண்றதுல என்னங்க தப்பாகிட போகுது? அதுவும் அவசரம்னு சொல்லி தானே கேட்குறாரு. எவ்வளவு கேட்குறாரோ குடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ல, இல்ல கோமதி அதான் யோசிக்கிறேன். 50,000 பணம் கேட்குறாருன்னு சொல்ல, 50,000 அவர்கிட்ட நம்ம பல வருஷமா நம்ம அவர்கிட்ட பொருள் எடுத்துட்டு இருக்கோம். 50,000 பணத்துக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா, அவருக்கு என்ன கஷ்டமோ அதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதும் சரிதான் கோமதி. அதனால தான் அவர் கேட்ட பணத்த குடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, சரி எப்படி நேர்ல கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறீங்களான்னு எங்க கோமதி கேட்குறாங்க. ஆமாம், அவ்வளோ தூரம் எல்லாம் இப்போ தான் போக வேண்டிய அவசியமே இல்லையே. ஃபோன்பே தான் வந்துடுச்சு. ஃபோன்லேருந்து அனுப்பி விட்டுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. அதான் ஈஸியா இருக்குமே. நீங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்ல, இங்க அப்பதான் எங்க செந்திலுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கதிரும் செந்திலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திருட்டு மொழிய முழிச்சுக்கிறத எங்க ராஜி மீனா 2 பேருமே பார்க்குறாங்க. என்ன இவங்க இப்படி முழிச்சிட்டு இருக்காங்களேன்னு புரியாம நின்னுட்டு இருக்க, எங்க பாண்டியன் கையில ஃபோன் எடுக்குறாங்க. உடனே செந்தில், "குடுங்கப்பா, நான் வந்துட்டு அவங்களுக்கு பே பண்ணி விடுறேன்னு" சொல்ல, "டேய் இது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையா? 50,000 தானே, அதை நானே பே பண்ணிக்கிறேன். நீ 50,000 பணத்துக்கு பதிலா ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டாலும் போச்சுன்னு" சொல்ல, "அதுக்கு நம்ம அக்கௌண்ட்ல அவ்வளோ பணம் கிடக்கணும்" அப்படின்னு இங்கே வந்து பழனிவேலும் சொல்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, அவ்வளோ பணம்லாம் அனுப்ப முடியாதுப்பா. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளும் ஃபோன்பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நானே அனுப்பிக்கிறேன், நீங்கள் வாய மூடிட்டுருங்கன்னு இங்கே பாண்டியனும் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு பாண்டியன் ஃபோனை எடுத்து பார்க்க போகுதா, இங்கே பாண்டியனுக்கே தெரியுது ஏற்கனவே 21,000 பணம் இங்கே ஃபோன்பே பண்ணியிருக்க விஷயம் தெரிய வருது. டேய் என்ன இது, ஏற்கனவே 21,000 ஃபோன்லேருந்து எடுத்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. நான் யாருக்கும் ஃபோன்பே பண்ணவே இல்லையே, நான் யாருக்கும் பணமும் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் தான் யாருக்காவது இந்த மாதிரி பண்ணி விட்டுருப்பீங்க அப்படின்னு எங்கள் கோமதி சொல்ல, இங்கே கதிரும் திருட்டு மொழி முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கத பாண்டியன் கவனிக்கிறாங்க. இங்கே செந்தில் கதிர் 2 பேருமே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கத கவனிக்கிற பாண்டியன், நான் பண்ணலை கோமதி, இன்னைக்கு புதுசாக ஒரு ஆள் கடைக்கு வந்திருந்ததுல அந்த ஆள் தான் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரடா அப்படின்னு செந்தில் மனசில் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் உடனே கோமதி சொல்கிறாங்க, புதுசாக நம்ம கடைக்கு யார் வர போகிறா? அப்படியே வந்தாலும் தான் நீங்கள் யாரையும் ஃபோனை எடுக்கிற அளவுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்களே. உங்கள் ஃபோனை எப்போதுமே உங்கள் பாக்கெட்டை விட்டு எடுக்க கூட மாட்டீங்க. இப்போது இதுலேருந்து யார் அவ்வளோ பணத்தை எடுத்துருக்க போகிறா? பேசாமல் நீங்கள் தான் பண்ணியிருக்க போகிறீங்க, சரியா கவனிங்கன்னு சொல்ல, இங்கே பாரு கோமதி, பணத்தை யார் யாருக்கு அனுப்புகிறேன், யார் யாருக்கு கொடுக்குறேன்னு இப்படி எல்லா கணக்கு வழக்கையும் சின்ன சின்ன நோட்டில் நான் குறிப்பாக எழுதி வச்சிட்ருக்கேன். அது எல்லாத்தையும் கொடுத்து தானே இப்போ அரசிகிட்ட எழுத சொன்னேன். அரசி அப்படி எதுவும் கணக்கு வழக்கு எழுதுறியான்னு சொல்ல, இப்போ தான் இங்கே கதிருக்கும் செந்திலுக்கும் புரியுது. அப்படி வேற ஒன்று தனியாக நடந்துகிட்டு இருக்கான். கணக்கு வழக்கு மட்டும்தான் பார்க்குறாருன்னா ஃபோனில் இருக்க கணக்கு வழக்கையும் அவர் தனியாக பார்த்துட்டு இருக்காருடா. அவங்க செந்தில் கதிர்கிட்ட சொல்கிறாங்க. சரி விடுன்னு, அதான் தெரிஞ்சிடுச்சே, இதுக்கப்புறம் என்ன நடந்தா என்னன்னு சொல்ல, என்னடா நீ இப்படி இருக்க, இப்போ அடிப்பார் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாங்க, நம்ம கடைக்கு வேறு யாரும் புதுசாக வந்துட போகிறா, அதான் உன் கடைக்குட்டி பையன் இந்த கதை தான் வந்தான்னு சொல்ல, எங்கள் ராஜியும் மீனாவும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. உடனே எங்கள் பழனிவேல் சொல்கிறாங்க, கதிர் கடைக்கு வந்தானா அவன் தான் உங்கள் ஃபோனை எடுத்து பணத்தை அனுப்பிக்கிட்டான்னு சொல்கிறீங்களான்னு சொல்ல, இதை நான் வேற தனியாக வாயிலேருந்து சொல்லணுமா? ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த ஃபோனில் இந்த பணத்தை என்னமோ பண்ணிட்டான். இதுக்காக தான் இந்த கடைக்கே வந்திருக்கான். என்னமோ சொந்தமாக சம்பாதிக்கிறான், சுயமாக சம்பாதிக்கிறான், இந்த வீட்டுக்கான பணத்தை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இருந்து என்னென்னமோ சொன்னீங்க. ஆனால் இப்போ தானே தெரியுது வீட்டுக்கான பணத்தை இவன் எப்படி மாதம் மாதம் கொடுக்குறான்னு. இப்படி எனக்கு தெரியாமல் என்னோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து மாதம் 10,000 பணத்தை எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவான் போல. அப்படி தானடா பண்ணிட்டு இருக்கேன்னு கிளம்பி வந்து எங்கள் பக்கத்தில் நின்று கதிரை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, கையை ஓங்குறாங்க. அப்போ கோமதி வந்து பழனியை வந்து தடுக்கிறாங்க. என்ன மச்சான் பண்ணுறீங்க நீங்கள், இவன் தான் எடுத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, உடனே கதிர் சொல்கிறாங்க, நான் தான் எடுத்தேன்னு இங்கே அவங்க வாயிலேருந்தே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதிக்கும் பாண்டியனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. பாத்தியில அவன் என்ன சொல்கிறான்னு பாரு, அவன் தான் எடுத்தேன்னு அவனே சொல்லிட்டான், இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்ல, டேய் கதிர் நீயாடா எடுத்தேன்னு பழனிவேல் கேட்க, ஆமாம் நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க எங்கள் கதிரும். செந்தில் அப்படி நீங்கள் செந்திலை பார்க்க அது வந்து நீங்கள் தயங்கி நின்றுட்டுருக்காங்க. என்னதாங்க ஆச்சு நீங்களாவது சொல்லுங்க. ராஜியும் மீனாவும் கேட்குறாங்க செந்தில் கிட்ட. செந்திலை வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறம் பெரிய பிரச்சனையாகும், அண்ணனுக்கும் அப்புறம் அன்னிக்கும் இடையில பிரச்சனை வர்றது கூட இது காரணமாக அமைஞ்சிரும், பேசாமல் இதை இதோட விட்டுன்னு கண்ணால் காட்டுறாங்க எங்கள் செந்தில்கிட்ட. செந்திலும் கதிரை பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்க நேரத்தில் இங்கே பாண்டியன் கையை ஓங்கிட்டே நிற்கிறாங்க. உண்மையை சொல்ல புரியா இல்லையா, எதுக்காக அந்த பணத்தை எடுத்த, திருடுற அளவுக்கு வந்துட்டல, அப்படியாடா அவனை வளர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் வீட்டில் கேட்காம கல்யாணமே பண்ணிட்டு வர தெரியுது, பணத்தை எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா, ஏற்கனவே இங்கே ராஜோட வீட்டில் இருக்க பணம் நகைன்னு ஒரே நாளில் செலவு பண்ண ஆளு தானே நீ, அப்படி இருக்கப்போ இந்த 20,000 பணம்லாம் உனக்கு ஏமாத்திரம், அது உன் உழைப்பில் வந்ததா இருந்தால் உனக்கு அந்த கருமை தெரியும், கஷ்டம் தெரியும், அடுத்தவங்க உழைப்பை திருடணும்னு நினைக்கிற நீ எல்லாம் என்ன பையனோ தெரியலன்னு சொல்லி கண்டபடி இங்கே கதிரை திட்ட ஆரம்பிக்க வாசலில் வந்து பாக்கியம் நிற்கிறாங்க. பாக்கியம் வந்ததை
பார்த்ததுமே கோமதி கொஞ்சம் அமைதியாக இருங்க, சம்மந்தி அம்மா வராங்கன்னு சொல்ல, வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன சம்மந்தி என்னாச்சு திடீர்னு, நேற்று தான் வழி அனுப்பி வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கேட்க, ஏன் சம்மந்தி இங்கே தங்கமயில் இருந்தால் தான் வரணுமா என்ன? உங்களை பார்க்குறதுக்காக நான் கூட வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியம் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சம்மந்தின்னு சொல்ல, இதுக்கு இங்கே பாக்கியத்தை பார்த்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இங்கே கோமதி சொல்ல, உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, இல்லை என்னோட தூரத்து சொந்தம், என் அண்ணன் பொண்ணு, அவளுக்கு வளைகாப்பு, அவளுக்கு போகிறதுக்காக தான் பலகாரங்கள்லாம் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வளைகாப்பையும் முடிச்சுட்டு வரும்பொழுதும் உங்களுக்கும் அந்த பலகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது தானே நல்லது, அதனால தான் கடையில் யாரும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுல்ல, அதான் கொடுத்துட்டு போகலாம், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி இங்கே தான் கொண்டு வந்த பலகாரங்கள் எல்லாத்தையுமே இங்கே கோமதி கையில் கொடுக்குறாங்க. கோமதி வாங்கிட்டு நிற்க, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பாண்டியன் மனசு பொறுக்க முடியாமல் எல்லாத்தையும் சொல்ல, இங்கே கதிர் பக்கத்தில் போகிற பாக்கியம், என்ன தம்பி நீங்கள் சொந்த வீட்டிலையே இப்படி பண்ணலாமா? பாருங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்லேயும் தான் 2 பசங்க இருந்தாங்க, ஒரு நாள் கூட அப்பாவோட சட்டையில் இருக்கிற பணத்தை கூட கேட்காம எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எங்கள் பாக்கியம் வேணும்னே தன் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அதை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்ட செந்திலுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. ஏன் மீனா ராஜி கூட கோவம் வந்தாலும் எதுவுமே பேச முடியாத சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கதிர் இப்படி செஞ்சுருக்க மாட்டாங்கன்றது ராஜுக்கும் தெரியும். இங்கே கதிரும் வாயை திறக்காமல் நின்றுட்டு இருக்கிறது தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன் எதுக்காகன்ற காரணத்தை சொல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க. இதனாலேயே எங்கள் ராஜுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வருது. என்னன்னு எங்கள் கண்ண சிவால செந்தில் கேட்டாலும் செந்தில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தலையாடுறாங்க. அதுக்கு பிறகு பாக்கியா சொல்கிறாங்க எங்கள் கதிரை பார்த்து, இந்த வீட்டில் 3 பசங்க இருந்தாலும் பொறுப்பாக இருக்கிறது சரவணன் மாப்பிள்ளை மட்டும்தான். அப்படி பார்த்தா நீ எதுக்காக இப்போ கதிர் இப்படி இருக்க? படிக்கிற பையன், அதுவும் படிச்சுட்டே வேலைக்கு போகிற பையன்னு சொல்லி உன் அண்ணன் உன்னை பற்றி பெருமையாகவே பேசிகிட்டு இருப்பாரு. ஆனால் நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கன்னு அங்கே உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார். கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியா? இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி செய்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லைன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாக்கியம். போதும் நிறுத்துங்க, இப்போ எதுக்காக இங்கே வந்து கதிரை நீங்கள் இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல, என்ன சம்மந்தி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இந்த குடும்பத்தில் நமக்கு உரிமை இல்லைன்னா ஆயிடுமா என்ன? என்ன இருந்தாலும் இதுவும் என்னோட குடும்பம் மாதிரி தான், இந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம தான் பசங்களை கண்டித்து வளர்க்கணும். நீங்கள் வேணால் பசங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கலாம், ஆனால் சம்மந்தி ஐயா மாதிரி நீங்கள் அப்பப்போ அடித்து கண்டித்து வளர்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் கதிர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருப்பாரா? பாவம், அது ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணம் தானே. கடையில் இருந்து வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு அவருக்கு தானே தெரியும். நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சம்மந்தினி. கோமதியை பார்க்க கோமதி செம்ம கடுப்பில் இங்கே நின்றுட்டுருக்காங்க. அதே நேரம் இங்கே செந்திலும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே பொறுமையை இழக்கிறாங்க இங்கே செந்திலும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க கதிரை பார்த்து, இந்த வீட்டுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்குறதா எங்கள் தங்கமேலும் சொல்லிட்டு இருந்தா, அந்த பணம் இல்லை அப்படின்றதுக்காக மானம் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்தீங்களா? இப்போ கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்களே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேள்வியும் கேட்குறாங்க. போதும் நிறுத்துங்க, என் தம்பியை பற்றி இனிமேல் 100 வார்த்தை கூட பேசாதீங்க. நீங்கள் செந்தில் கத்தை தவறுகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதில் கோவம் வேற வருதோ? அப்போது இதில் உனக்கும் துணை இருக்குன்னு சொல்லு, நீயும் அவனும் சேர்ந்து தான் பணத்தை எடுத்திருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லி வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எங்கள் பாண்டியனும் இதை கேட்ட எங்கள் செந்தில் சொல்கிறாங்க, ஆமாம் நீ எனக்கும் தெரியும் தான் கதிர் இந்த பணத்தை ஏன் எடுத்தான், எதுக்காக எடுத்தான்னு எல்லா விவரமும் எனக்கு தெரியும் தான். அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க, அண்ணன் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன், எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பணத்தை எடுத்தோன்னே இப்படி நேரடியாகவே ஒத்துக்கிறீங்க, ஏன் எடுத்தோம் எதுக்காக எடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறதில்ல என்ன ஆகிட போகுது? இல்லை உங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட செலவா, இல்லை எதுவும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்டே கேட்டால் அவரே கொடுத்துருப்பாரே, இப்படி அவருக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கிற அளவுக்கு என்னாச்சுன்னு. இப்படி கோமதியோட குடும்பத்தில் இவங்க மாதிரி வந்து மூக்க நுழைக்கிற விஷயம் கொஞ்சம் கூட கோமதிக்கு பிடிக்கவே இல்லை. கோமதியும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சம்மதி, அதான் செந்தில் சொல்ல வரால, என்ன காரணம்னு அவனே சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்போ தான் செந்தில் சொல்கிறாங்க, பணத்தை எடுத்தது அவனுக்காகவோ இல்லை எனக்காகவோ கிடையாது, அதான் உங்கள் பையன் சரவணன் சொல்லிட்டு இருக்கீங்களே எங்களோட அண்ணன், அந்த சரவணனுக்காக தான் நாங்கள் பணத்தை எடுத்தோன்னு சொல்ல. இதை கேட்ட இங்கே பாக்கியத்துக்கு அப்போ தான் புரியுது, ஐயோ நம்மளே வாயை விட்டு கிளறி இங்கே எதனால் எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்கன்ற விஷயத்த சொல்ல வச்சுட்டோமே நினச்சி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கேன். எங்கள் பாக்கியத்தை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்ததில்லைன்னு சொன்னீங்க, இன்றைக்கி பிரச்சனைன்னு ஒன்று வந்ததே உங்கள் பொண்ணால் தான், அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க பாக்கியத்துக்கு வாயை கூட திறக்க முடியலை. இன்றைக்கி தேவையில்லாமல் வசமாக வந்து மாட்டிக்கிட்டோமே, அதுவும் இவங்ககிட்டலாம் அசிங்கப்படணும்னா நமக்கு அது இன்றைக்கி தலையில் எழுதி வச்சிருக்கு போல் அப்படின்னு பாக்கியமும் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காங்க. என்னடா சொல்கிற நீங்கள் கோமதி கேட்க, ஆமாம்மா அங்கே அன்றைக்கி ரூம் புக் பண்ணாங்கல்ல, அது 5000 கிடையாதான், மொத்தம் 21,000 ரூபாய். இன்றைக்கி 21,000 ரூபாய் பணத்தை கட்டினா தான் உள்ளே விடுவோன்னு சொல்லிட்டாங்க. அங்கே அண்ணனையும் அண்ணியையும் 2 பேரும் என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க.
இங்கே கதிருக்கு ஃபோன் பண்ணி சரவணன் புலம்புனதுனால தான் வெளியிலையும் வேற எங்கேயும் போய் ரெடி பண்ண முடியாது, அதனால தான் இப்படி பண்ணோன்னு சொல்ல. ஏன்டா இதை நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்கிறாங்க. அப்பா கிட்ட சொன்னால் மட்டும் உடனே இந்த இருக்கு பணம் எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லி உடனே கொடுத்துட போகிறாரா என்ன? அதுக்கு 1008 காரணம் சொல்வார். அரை மணி நாள் உட்காந்து யோசிப்பார். அந்த அரை நாளும் அண்ணன் நானியும் வெளியிலே நிற்கணுமா? அதனால தான் நான் யோசிச்சு இப்படிப்பட்ட ஒரு முடிவை செஞ்சேன்னு இங்கே கதிரும் சொல்கிறாங்க, செந்திலும் சொல்கிறாங்க. அப்புறம் செந்தில் பேரை இங்கே பாக்கியத்தை பார்த்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கே உங்கள் பொண்ணு தான் மூல காரணமே. அவங்க மட்டும் சரியாக பார்த்து இதுக்கு 5000 கிடையாது 21,000ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரூமை புக் பண்ணியிருக்கவே போகிறது கிடையாது. புக் பண்ணிவிட்டு அவங்க பார்த்துருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாலாவது ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சுருந்துருக்கலாம். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நம்புகிற மாதிரியாக இருக்குது. அண்ணன் அங்கே அந்த ஃபோனை எடுத்து பார்க்க கூட இல்லை. ஏன் நாங்கள் யாருமே பார்க்கல. புக் பண்ணது எங்கள் தங்கமயில் அண்ணி தானே. அவங்க சரியாக பண்ணியிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதே. அவங்கள காப்பாற்ற போய் தான் இன்றைக்கி இங்கே கதிர் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்கான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியத்தை பார்த்து சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கோமதியை பார்த்து சொல்கிறாங்க கதிரும் செந்திலும், எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைம்மா அப்பாவோட பணத்தை எடுத்து அதில் செலவு பண்ணணும்னு. அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு தேவைன்னா கேட்போம், தேவைப்பட்ட இடத்துல வாங்கிப்போம். அதை தவிர்த்து அனாவசிய செலவுகளை குறைச்சி தான் இந்த வீட்டில் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை நம்பி வந்த பொண்ணுங்களும் அப்படி தான் இந்த வீட்டில் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே அப்பா மாதிரியும் அப்பா கூட்டிகிட்டு வந்த பொண்ணாலேயோ பிரச்சனை வர மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுங்களால் இந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததில்லைன்னு செந்திலே இங்கே முகத்தில் அடிக்கிற மாதிரி பேச மீனாவும் ராஜியும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க செந்திலையும் இங்கே கதிரையும். கதிர் சொல்கிறாங்க, என்ன நான் அமைதியாக இருக்க சொல்லிட்டு நீ ரொம்பவே பேசிட்டு அப்பாட்டன்னு சொல்ல, பேச வேண்டிய இடத்துல பேசி தானடா ஆகணும். எல்லா இடத்துலையும் நீயே திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? தப்புனா தப்புன்னு எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு இங்கே செந்திலும் சொல்கிறாங்க. இதை கேட்ட கதிரும் அப்படியே அமைதியாக இருக்க இங்கே பாண்டியனுக்கு எந்த பேச்சுமே எதுவுமே வரல. பாக்கியமும் தலைகுனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அது இல்லை தம்பி, ஒருவேளை அவள் தெரியாமல் அதனால தாங்க வந்த பிரச்சனையை அவங்க அமைதியாக இருக்க போனதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு இங்கே திரும்பவும் செந்தில் அதே விஷயத்த சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்திருக்காளேன்னு சொல்ல, நீங்கள் அவளை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சம்மந்தி. அவள் பார்த்துருக்க மாட்டான். அங்கே போனதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சிருக்கும். அவள் இந்த மாதிரி அனாவசியமான செலவு பண்ணுற ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கோமதியும் சொல்ல, நீங்கள் பாண்டியனும் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்க எங்கள் பாக்கியம் போய் சொல்கிறாங்க பாண்டியன் கிட்ட, சம்மந்தி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சம்மந்தி, வேணா அந்த பணத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல, இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, இதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இப்பயும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கணுங்கிறதுக்காக பாண்டியன் நான் பணத்தை பற்றிக்கே யோசிக்கிறதுக்காக நான் எதுவும் நான் நினச்சிக்கல. இந்த விஷயத்தை முதலே சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் தானே சொல்ல, அதை தான் சம்மந்தி நானும் சொல்கிறேன். அவளுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரி ஒன்று செஞ்சுருக்க மாட்டா, தெரியாமல் இருக்க போய் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, உங்கள் பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கதா சொன்னீங்க, அதில் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது கூடவா தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரே போடா போடுறாங்க இங்கே வந்து செந்தில் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க எங்கள் பாக்கியமும். அதே நேரம் இங்கே செந்திலையும் கதிரையும் தப்பாக நினச்சி இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இங்கே பாண்டியனை நின்றுட்டுருக்க. நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி மீனா வந்து செந்திலையும் ராஜி வந்து கதிரையும் கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க. இதுதான் பாண்டியனுக்கு பெருத்த அவமானமாக இருக்குது. இங்கே ராஜியும் மீனாவும் எதுவுமே பேசலை. இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி பிரச்சனைன்னு ஒன்று வரதே மீனாவால் தானே சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தின பாண்டியனுக்கு இது பேரதிர்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது தங்கமயிலால் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை. அது மட்டும் இல்லாமல் இந்த 21,000 பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. இந்த வீட்டில் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வந்து சொல்கிற பொண்ணு இப்போது இந்த போல பெரிய பிரச்சனையை என்கிட்ட சொல்லணும்னு தோணலையே. முதல்ல ஊர்லேருந்து ஊருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்குன்ற மாதிரியான கோபத்தில் எங்கள் பாண்டியனை இருந்துகிட்ருக்கேன். நான் வர சம்மந்தி, தங்கமயில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிறேன்னு நைஸாக அந்த இடத்துலேருந்து விலகிடுறாங்க எங்கள் பாக்கியமும். பாக்கியத்தை வேற கொலை நடுங்க வச்சிடுறாங்க. செந்திலும் கதிரும் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல. அதனால் நைஸாக எஸ்கேப் ஆகி போகிறதா நல்லதுன்னு நினச்சேன். எங்கள் பாக்கியமும் அங்கேருந்து கிளம்பி போக எங்கள் பாண்டியன் தான் ரொம்ப வருத்தப்பட்டும் அசிங்கப்பட்டும் நின்றுட்டுருக்காங்க.